வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர். அவர் நேற்று திருச்சியில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி, இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடியவர், அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக கருதப்படக்கூடியவர் வேலுமணி அமித்ஷாவை சந்தித்தார். இது செய்தி. ஆனால் சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டது? நிச்சயமாக நான் அங்கு இல்லை. இருப்பினும் அங்கு அந்த சந்திப்பிற்கு காரணமானவர்கள் அருகில் இருந்தவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு யூகித்து வந்தவர்கள் என்று பல்வேறு செய்திகளின் அடிப்படையில் இந்த பகிர்வு உங்களுக்கு பகிர்கிறேன் உங்களோடு. முக்கியமாக இந்த பொருந்தா கூட்டணி என்பதை அடிக்கடி சொல்லி வருவது எடப்பாடி பழனிசாமி. எது பொருந்தா கூட்டணி? அந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பன்னீர்செல்வம், அம்மா சசிகலா, இவங்களெல்லாம், இந்த அம்மையாரெல்லாம் சேர்த்து புதிய கூட்டணியை உருவாக்கினால் அதிமுக வலுப்பெறும், அதன் மூலமாக என்டிஏ கூட்டணி வலுப்பெறும் என்று ஒரு பரவலான கருத்தை தொடர்ந்து பாஜக தலைமைக்கு திணித்து வருபவர் வேறு யாருமல்ல, எல்லாத்துக்கும் தெரிந்தவர் அண்ணாமலை. ஆனால் இதை முடிந்தவரை மறுத்து அதற்கு இடமில்லை, அதிமுகவில் அவர்களை இணைக்க வாய்ப்பில்லை, வேணா நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு வருவர் பழனிசாமி. அப்போது பழனிசாமிக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய வேலுமணியோடு இதை பேசினால் என்ன என்று தான் பேசப்பட்டது. வேலுமணி மிக உறுதியாக ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். என்னவென்றால், ஐயா, அவர்கள் எந்த காலத்திலும் அதிமுகவோடு இணைந்து செயல்படவே மாட்டார்கள். அவர்களை வாழ வைத்த ஜெயலலிதாவுக்கே துரோகம் செய்தவர்கள். எப்படியோ ஜெயலலிதாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயலலிதாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி லாபம் அடைந்தவர்கள். எந்தெந்த இடங்களிலெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள். இவர்களை நம்பி எப்படி நாம் கூட்டணியில் சேர்ப்பது? நீங்கள் சொல்லுங்கள். வாக்குகள் இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் பக்கம் நிறைய வாக்குகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அப்படியே வாக்குகள் இருந்தாலும் அவர்களை உள்ளே கொண்டு வருவது எப்படி நம்ம கூட்டணிக்கு பாதுகாப்பாக இருக்கும்? இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு வேலுமணி சொல்லியிருக்கிறதா தகவல். ஆக இந்த அமமுக, இந்த டிடிவி, ஓபிஎஸ் சேர வாய்ப்பில்லை.